பக்கெட் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பக்கெட் எடுத்துட்டு அதில் வந்து சுடு தண்ணி பிடிச்சிக்கங்க. ரொம்ப கொதிக்க சூடாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. கை பொறுக்கிற சூட்டில் வந்து சுடு தண்ணி பிடிச்சிக்கங்க. இப்போ இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம வாஷிங் பவுடர் சேர்க்க போகிறோம். அதாவது துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பவுடர் இருக்கு இல்லையா, அதுதாங்க. இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கீங்க. 4 டோர் மேட்டுக்கு 2 ஸ்பூன் சேர்த்திங்கனாலே போதும். உங்கள் வீட்டில் வந்து வாஷிங் பவுடருக்கு பதிலாக நீங்கள் லிக்யூட் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் லிக்யூட் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த டோர் மேட் எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே சேர்த்துடலாங்க. டோர் மேட்டை சேர்த்துட்டு இந்த தண்ணிக்குள்ளே நல்லா முக்கி விட்டுடலாம். நல்லா முக்கி விட்டுட்டு ரொம்ப நேரம் ஊற போடணும்லாம் அவசியமே இல்லைங்க. மணிக்கணக்காக நம்ம வந்து ஊற போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இன்னொரு பக்கெட்டில் நான் வந்து சும்மா சாதாரண தண்ணி வந்து எடுத்திருக்கேன். சும்மா நார்மல் வாட்டர் வந்து எடுத்துக்கங்க. சாதாரண தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இது வந்து நல்லா அலசி எடுத்து பிழிஞ்சு விட்டு நம்ம வந்து இந்த பக்கெட்டில் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணி வந்து எந்த அளவுக்கு அழுக்காக வந்திருக்குன்னா அந்த டோர் மேட்டில் இருக்கிற அழுக்கு எல்லாமே இந்த தண்ணியில் வந்து நல்லா நீங்கி வந்துருங்க. கொட்டிட்டு இந்த பக்கெட்டில் வந்து இன்னொரு ஒருக்கா நம்ம வந்து சாதாரண தண்ணி வந்து பிடிச்சிக்கலாம். நார்மல் வாட்டர் நான் வந்து எடுத்திருக்கேங்க. ஒரு 3/4 அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். தண்ணி வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த டோர் மேட் எல்லாத்தையுமே லைட்டாக பிழிஞ்சு அலசி எடுத்து இதுக்குள்ளே வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா அலசி லைட்டாக பிழிஞ்சு எடுத்து நம்ம வந்து அப்படியே காய போட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து துவைச்சிடலாம். கை வலிக்க நம்ம வந்து கஷ்டப்பட்டு ப்ரெஷ் போட்டு தேய்ச்சி நம்ம வந்து துவைக்கணும்லாம் அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி டோர்மேட் எல்லாத்தையுமே நல்லா அந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வெளியே போய் காய போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக டோர்மேட்டை க்ளீன் பண்ணிட்டோம். பாருங்கள், நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இனி வந்து கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணாதீங்க. இது போல் ஈஸியாக க்ளீன் பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க.